அகர முதல எழுத்தெல்லாம் அறியவத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறியவத்தாய் தேவி ஆதி பருவன் முதலே உணர வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறியவத்தாய் தேவி பேச வைத்தா அகர முதலை எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி என்னும் எழுத்தென்னும் கண் திறந்தா என்னும் எழுத்தென்னும் கண் திறந்தா ஏற்றம் தரும் புலமை ஆற்றா ஏற்றம் தரும் புலமை ஆற்றா ஐயம் தெரிய வைத்து அறிவுதா ஐயம் தெரிய வைத்து அறிவுதா மொழிதந்து சுரந்தா மொழிதந்து சுரந்தா உயர வைத்தா தேவி காட்ட வைத்து அறிவுட்டினோடு உயராட்ட தந்த எம்மை ஐயன் கலைஞன் கவிஞன் அருளும் தமிழும் திகழும் கடலன போற்ற வைத்து காற்ற வைத்து அறிவுட்டினோடு உயராட்ட தந்த எம்மை ஐயன் கலைஞன் கவிஞன் இவன் அருளும் தமிழும் திகழும் கடலன கட்டவர்கள் மற்றவர்கள் முற்றுமை அறிந்தவர்கள் விசாரித்த உங்களுடைய ஆயிரம் பிள்ளை என்று மாநிலம் என்று ஆயிரம்
அன்பு மச்சான் காய்கறி உபயம் அன்னதானத்துக்கு வழங்கிய அன்பு மச்சான் கார்த்தி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக மற்றும் முனியப்ப சாமி கோவில் கும்பிடும் பங்காளியர் சார்பாக பொன்னாடு பேர் கௌரவப்படுத்தி வருது. அதற்கு அடுத்தபடியாக காவல்துறையில் பணிபுரியும் அன்பு மச்சான் இலக்கிய அவர்கள் கோயிலை சுற்றி கம்பி வேலி அமைத்ததற்கு நன்கொடையாக அன்பு மச்சான் இலக்கிய அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை பொருள் கௌரவப்படுத்தி உள்ளது. அவருக்கு போட்டீங்களா? அன்பு மாப்பிள்ளை முனியாண்டி அவர்கள் நன்கொடை அரிசியை வழங்கிய அவர்களுக்கு பொன்னாடை பொருள் கௌரவப்படுத்தி உள்ளது. அன்பு அண்ணா அன்னதானத்திற்கு நன்கொடை வழங்கிய அரிசி உபயோகப்படுத்த அன்பு அண்ணன் பாண்டி அவர்கள் எங்கே இருந்தாலும் மேடை கவர்மெண்ட் மிக தாழ்ந்து கட்டுவிடும். அன்பு அண்ணா அரிசி நன்கொடை வழங்கிய அன்பு அண்ணன் பாண்டி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக மற்றும் கோவில் கும்பிடும் சாமிகள் பங்காளியர் சார்பாக பொன்னாடை பொருள் கௌரவப்படுத்தியுள்ளது. அருமை சித்தப்பு இளங்கோ அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாட்டு போய் கழிவுபடுகிறது. அன்பனன் மூங்கள் ஒன்று வைக்க பாக்கிய எனக்கு நீங்கார திருவல்லாம் வாசமடிக்கும் அடி நீராட்சி நீ வந்தா நெய் வாசமடிக்கும் மாரியம்மா இந்த முனியப்பசாமி கோவிலுக்கு சுற்றி முள்வேலி அமைத்ததற்கு அருமை மைத்தினர் காவல்துறையில் பணிபுரியும் இலக்கியா மச்சான் அவர்களுக்கு பதிலாக
அவர் செல்வங்கள் 3 பேருக்கும் இந்த பொன்னாடை ஒரு கௌரவப்படுத்தி உள்ளது. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பிறந்த திருநாட்டில் பிறந்த பெரியோர்களே, மக்களை பெற்று மண்ணிலே தவற விட்டு மாபெரும் தலைவனாக்கி இன்னும் மாக்க வேண்டியதை தாய்க்குவதற்கும் மண்ணை பெண்மணிகளாக விளைய செய்து மக்களுக்கு உணவளிக்கின்ற மாபெரும் விவசாய பெரும் மக்களுக்கும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் நாடக கலா ரசிய பொதுமக்களுக்கும் இந்த நாடகத்தை முன்னோடு நடத்தி கொள்ளக்கூடிய கோவில் நிர்வாகக்குள்ளவர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் அன்புக்குரிய தம்பி சிரிப்பு நடிகர் ராஜ நடிகர் இருவரும் இணைந்து இம்மண்ணின் மைந்தர்கள் நமது வி ரமேஷ் சிரிப்பு நடிகர் MS சுப்ராம் அவர்கள் ராஜ நடிகர் இருவரும் இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி பெருமை சொல்ல கிணங்க வெளியிருந்து வரைக்கும் அமைதியா இருக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஏன்னா நாடகம் ஆரம்பிச்சாச்சுன்னா என்ன இல்லப்பா உளம்பல பாத்தியா யூசுப் பையனே, வசனம் என்பது வந்து வேற தம்பி, அது ஒப்பிக்கிறது வேற. ஆமா, ஒப்பிக்கிறதுன்னா என்ன, வசனம்னா என்ன தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டு அது விடக்கூடாது. இல்ல நான் பார்த்தேன் இன்ன வரைக்கும் மேட்டுல தான் உட்காந்துருக்காங்க, இப்பதான் ஒத்து பார்க்கறேன் கீழே உட்காந்துருக்காங்க. அதனாலதான் எனக்கு ஒரு பலவமா இருந்துச்சு. அருமையான முறையிலே சிரமமான இடமா இருந்தால் இந்த மேடை அமைத்து எங்கள் எல்லாம் மேடையில் அமர்ந்து இங்கே உட்கார்ந்து பார்த்துக் கொள்ளக்கூடிய அன்புள்ள அனைவருக்கும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு. யாரும் தயவுசெய்து குத்த வச்சு உட்காரப்படாது. என்னடா வந்தது வராம குத்த வச்சு உட்காரக்கூடாதுன்னு சொல்றாங்க, நீங்க தப்பா நினைக்கப்படாது. இப்படிதான் திண்டுக்கல் பக்கத்துல ஒரு நாடகம் இருந்துச்சு. சரி, அந்த நாடகத்துல 25 வயசுக்கு மதிக்கத்தக்கக்கூடிய இளவட்டம் வாலிப பையன் புது மாப்பிள்ள மேடம் முன்னாடி குத்த வச்சு உட்கார்ந்து. சரி, உட்கார்ந்த பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. புது மாப்பிள்ள அங்கிட்டு அலைஞ்சு பத்திக்க வச்சிருந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். மூணு டவுசர் உட மறந்துட்டான். சரி, அட பாவிப்பட இவ்வளவு பெரிய சபையில டவுசர் எல்லாம் உட்காந்துருக்கானே. சரி, உட்காந்து அந்த ஒருத்தர் உட்காந்து இந்த ஒருத்தர் உட்காந்து எனக்கு நான் உட்காந்து ஒரு புது மாப்பிள்ள புதுசா கொண்டாடி பார்க்க போறேன். சும்மா கிண்ணன் இருக்க வேணா, வாழைப்பூ மாதிரி மோத தொங்க போட்டு உட்காந்துருந்தேன். அட பாய்ப்படை ஓ மூஞ்சில முடிச்சா பொடிக்கு பரிசுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறேன். அவருக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஒரு நல்ல கைத்தண்டி, என்னது யானை மார்க்கு சுருட்டு. இத பத்த வச்சு கப்பு கப்பு இழுத்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் குப்பு குப்புன்னு கிளம்பிட்டு இருக்கு புகை. இந்த புகை கப்புல சிறுசு தைக்கலாம் நாடு தரல. பெருசு உன் சுருட்டு அமர்த்திட, எனக்கு பெருசு உனக்கு பிறகு படுவார் ராஸ்கல். இல்லையா வயசை சொன்னேன், நீங்க ஒண்ணு கோச்சுக்கிறீங்க. இவங்கிட்ட இந்த பேச்சுகள் நம்ம சுட்ட குடிக்கமா நினைச்சு அமத்த போன மனுஷன் மேடைய பக்கம் திரும்பி பார்க்க இந்த பப்பும் டான்ஸ் இடிச்சிருச்சு. அந்த பக்கத்துல பெருசுக்கு மூடு கிளம்பிக்கிருச்சு. ஆஹா, நம்ம இந்த காட்சியை பார்க்கணும். அங்க பார்த்து இப்படி சூட்ட கீழே வந்து பக்கத்துல சுட்டுல ஒரே அமுக்கு. இந்த சூட்டு அந்த சூட்டை மத்தி கடைசியில கல்யாணம் வச்சு அது மாதிரி பிரிச்சுட்டு குடிக்கவும் குடிங்க. அமத்தினா பார்க்க முடியுங்க. யாரும் மல்லாக்கா படுக்கப்படாதுன்னு ஆகாயம் கோச்சுக்கிறோம், குப்புறப்படுத்தா பூமாதி கோச்சுக்கிறோம். நம்ம வாட்டில் அந்த ஈரத்துக்கு கடங்கன்னு கையை வச்சு உள்ள வச்சு படுக்கலாம். என்னப்பா ஏன் என்ன அப்புறம் எப்படி சொல்றது? நீ அதை செய்யற தெரியும் அதை பத்தி என்ன. இப்படித்தான் ஒரு ஆள் மல்லாக்க படுத்து வாய ஆண்டு படுத்து தூங்கிட்டாரு. ஃபுல்லா அழுப்புல ஒரு 3 சாப்பிட்டு படுத்திருக்காரு. ஆமா, அழுப்புல படுத்து ஒரு வாய ஆண்டு தூங்க. அவன் தலைக்கு பக்கத்துல 75 வயசு பெரிய ஒரு உரல் உலக போட்டு டொக்கு டொக்குன்னு இடிச்சுக்கிட்டு இருக்காரு. வெத்தலை போட்டு இடிச்சுக்கிட்டு இருக்காரு. இடிச்சுக்கிட்ட மனுஷன் 2 மண்டு
அம்மாப்பா 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 டொக்கு டொக்கு இடிச்சுட்டு இருக்காரு. இடிச்சு மெண்டு படுத்து வயல துப்ப இந்த முதல் இவனு கடக்கடக்குன்னு முழிக்கிட்டு இருக்கான். விடிய வரைக்கும் முழுகி விடிய காலம் வயிறு வீங்கி போச்சு. அது மாதிரி கூட்டத்துக்குள்ள யாரும் தயவுசெய்து மல்லாக்கப்படுறாங்க. பலாப்பழம் பாக்குறீங்களா? இந்த பலாப்பழத்துல வந்து பலாச்சொல்லியை சாப்பிடணும் என்ன செய்யணும்? உழக்கணும். பழத்தை புலந்தா மட்டும் பத்தாதனே எண்ணெய் தடவை உள்ள விடணும். இல்லப்பா தேங்காய் இல்ல போய் தேங்காய் இல்ல தேங்காய் எண்ணெய் தடவி உள்ள விடணும். உள்ள விட்டோம்னா பால் புசு புசுன்னு வர பழத்துல யாராவது ஒரு ஆள் பேசுங்க. நான் வசனத்தை மறந்துருக்கேன் சொன்ன மாதிரி என்ன உள்ள இல்லப்பா இல்ல அதாவது வசனத்தை நான் மறந்துடுவேன். அதான் சொல்ல யாராவது ஒரு ஆள் பேசுங்க யோசிக்கிறாங்க. ஆமா உள்ள விட்டா அப்படியே தொங்கும் பாத்துக்க சொல்ல அதை எடுத்து சாப்பிட முடியுமா? உள்ள கொட்டை இருக்கும். அந்த கொட்டையை நீக்கிட்டு சொல்லியே சாப்பிடணும். சொல்லக்கூடிய கருத்திலே தப்பான ஆமாண்ணே கொட்டை உள்ள இருக்குல்ல அந்த கொட்டையை விலகிட்டு சுளைய மட்டும் சாப்பிடணும். கொட்டையை பிரிக்கிட்டு எடுக்கணும். ஆமா உள்ள விட்டோம்னா அப்படி சத்தம் வரும் பாருங்க. அப்படி உள்ள விட்டோம்னா அப்படியே தொங்கும் பாத்துக்க அந்த சுளையை எடுத்துட்டு ஆமா. அதனால இந்த பலாப்பழத்தை எப்படி தோலை நீக்கிறோமோ அது போல நீக்கி விட்டு நல்ல கருத்துக்களை உங்களுடைய உள்ளத்துக்கு எடுத்து செல்லுமாறு எம்மொழியும் சிறந்து விளங்கக்கூடிய தமிழ் மொழி குருத்தான இந்த நாடக கலை ரசிக்க வருவதற்கின்ற உங்களுடைய வாழ்வும் வளமும் மேலோங்கி நிற்கும் என்று கேட்டுக்கொண்டு உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணமும் காண்பதற்கு உருப்படியாய் எடுப்பதையும் மறைப்பதுமே குரங்கு குணமும் ஆற்றில் இறங்குவோரை கொன்று இறையாட்கள் முதலை குணமும் ஆனால் இத்தனையும் மனிதனிடம் மொத்தமாய் வாழுவிடா பிறக்கும் போது பிறந்த குணம் போக மாறுது மனுஷன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக மாறுது எல்லாம் இருக்கும் போது இருந்த குணம் இறக்கும் போது சேருது மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக மாறுது தெரியாம பொண்ணு காச தேடி கூட்டுது
போக போக மாறுது எல்லாம் இருக்கும் போது இருந்த குணம் இறக்கும் போது சேருது மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. அன்புடைய வணக்கம். இங்கே ஆர்வம் செய்யக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் நமது வில்வநாதன் அவர்களுக்கு அப்போது வில்வநாதன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கோரப்படுத்தப்படுகிறது. இங்கே சிறப்பான முறையிலே மிருதங்கம் செய்யக்கூடிய நாடக ஆசிரியருமான அன்புக்குரிய அண்ணன் நமது மதுரையைச் சேர்ந்த KN பாலன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கோரப்படுத்தப்படுகிறது. இங்கே சிறப்பான முறையிலே ஆர்வம் செய்யக்கூடிய அன்புக்குரிய தம்பி நமது செந்தில்குமார் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. இது எல்லா பேரும் கையை வந்து கொஞ்சம் கையில் போடாங்க, கை தட்டுக்கோ, கொஞ்சம் கை தட்டி உற்சாகப்படுத்தினா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். ஏன்னா கைகளை பூரா சுருக்கி உள்ளே வச்சுக்கிட்டா எங்களுக்கு ஒரு மாதிரியா தெரியுது. கைகளை தட்டுங்க. ஏப்பா பாட்டு பிடிக்கணும், நாங்கள் தட்டலாம், எதுக்கு ஓயாமல் தட்ட சொல்கிறீங்க? கையில் மண் ஓட்டினா தான் தட்டுங்க. இங்கே சிறப்பான முறையிலே தாளம் செய்யக்கூடிய அன்புக்குரிய அப்பா நமது புளியங்குளத்தை சேர்ந்த MRT குருசாமி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. சகோதரர் அவர்களுக்கு மூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கு நகைச்சுவை நடிகராக தோன்றி நடிக்கும் அன்பு அண்ணன், அன்பு ஆசிரியர் பள்ளப்பட்டியைச் சேர்ந்த சுபா ஆறுமுகன் அவர்களுக்கு அடக்கலங்காத்த ஐயனார் மற்றும் முனியப்ப சாமி கோயில் கும்பிடு மகன் சார்பாக விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்தி விடுவோம். கோமாளி பொன்னாட போத்துறாரு. இந்த மண்ணின் மைந்தன், சிறப்பான ஒரு கலைஞர். ஒரு ஊரில் ஒரு மாடு, அதாவது வந்து ஜல்லிக்கட்டு மாடு இருக்கணும், இல்லை ஒரு நாடக நடிகன் இருக்கணும். அப்போ வந்து அந்த நடிகனுடைய இது வந்து எல்லா பக்கமும் அந்த புகழ் பறக்கும். அந்த வகையிலே நம்ம ஊருக்கு பெருமை. நம்ம ஊரில் வந்து சிறப்பான ஒரு கலைஞர், நல்ல பையன். ஏன்னா நல்ல பையன் அப்படின்னு சொல்றதை காட்டியும் எல்லார்ட்டையும் மதிக்கத்தக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அவருக்கு உயர்ந்தவராக இருக்கட்டும் தாழ்ந்தவராக இருக்கட்டும் வளரும் கலைஞன், சிறப்பான நல்ல ஒரு கலைஞன். உங்களுடைய ஆசீர்வாதத்தில் அந்த பையன் நல்ல முறையாக எல்லா ஊருக்கும் போய் நடிச்சு வர்றாரு. ஒரு கைதட்டுங்க அவருக்கு. எனக்கு தட்டம்னா, ஏன்னா இந்த மண்ணில் பிறந்தவர் எனக்கு பொன்னாடை போத்திருக்காங்க. நமது அடைக்கலம் காத்த ஐயனார் சாமி அவர்களுக்கும் முனியப்ப சாமியுடைய பங்காளிகள் அனைவருக்கும் எங்களுடைய கலைக்குழுமத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு, எத்தனை கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் நாங்கள் செலவு செய்து விடுவோம். ஆனால் நாங்கள் வந்த உடனே உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் கொடுத்து இந்த மானம் காத்த கூடி எங்களுக்கு அளித்த கிராமத்தார்களுக்கும் கோவில் நிர்வாகங்களுக்கும் நன்றி நிகழ்ந்த வணக்கம். பாட்டு முடிச்சாட்டு வசனம் தானே கேட்டுக்கலப்பா. விருதுநகர் மாவட்டம் திருச்சி வட்டம் நமது கிடமங்குளம் உட்கடை நமது குருவைக்குளம் கிராமத்தில் அமைந்து அருள்வளித்து வரக்கூடிய ஸ்ரீ அடைக்கலம் காத்த ஐயனார் திருக்கோவிலும் நமது ஸ்ரீ செங்கப்படை முனியப்ப சாமி கலை உற்சவ திருவிழாவை முன்னிட்டு இந்த விழாவிற்கு வருகின்றிருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் வருகிற வரவேற்று இந்த கோவில் முன்பாக அமர்ந்திருக்கக்கூடிய சிங்கார கலைஞர்களே, முக்குளம் குரு மற்றும் திரு காவல்துறை சார்பு ஆய்வாளருடைய தலைமையிலும் புதுக்குளம் திரு கிராம நிர்வாக அலுவலர் இவருடைய முன்னிலையிலும் மாமன்னர் மருதுபாண்டியர் இளைஞரணி சார்பாக இந்த மேடையிலே அரசு ஆணைக்குட்பட்டு ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடக விமர்சனம் கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்திலே பங்கு பெற்று நடிக்கக்கூடிய நடிகர் சிகாமணிகளை அறிமுகப்படுத்துகின்றேன். சங்கீத சண்டமானது இன்னிசை இசைமாமுகில் வேதன் என்று நாட்டு மக்கள் எல்லாம் சொல்லிட்டு வரக்கூடிய அன்புக்குரிய சிவராமது மதுரையைச் சேர்ந்த பொன் முருகதாஸ் அவர்கள் இவருடைய வேலன் விருத்தமாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இனிமையான குரல்வளம் கொண்ட அன்புக்குரிய சகோதரி நமது கருவை மாநகரை சேர்ந்த மஞ்சுளா அவர்கள் இவர்களை ஸ்ரீ வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். சொல்லோர் புலவன் கவியரசு என்று நாட்டு மக்கள் அழைத்து வரக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் நமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினருமான நமது கமுதியைச் சேர்ந்த கூலிராஜன் MA BEd அவர்கள் இவர்களை கழகப்பிரியனாக இருக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நாராயணா ஆர்மனி இசையரசு
மதுரை மாநகர் மங்கா புகழ்பெற்று தனக்கு தாழ்ந்து வெற்றி கொடி நாட்டி வரக்கூடிய நமது ஆப்ப நாட்டை சேர்ந்த எம்பி வில்வநாதன் அவர்கள் இவருக்கு மடியிலே ஹார்மோனியம் பின்பாட்டு. நல்ல 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 நீளம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். இவருக்கு மேடையிலே கோணையிடி அவதாரானந்தி சிவனுக்கு பாத்தியப்பட்ட அந்த பாத்திரத்தை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய அண்ணன் நமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய முன்னாள் செயலாளருமான நமது மதுரையை சேர்ந்த KN பாலன் அவர்கள் இவர் மேலே மிருதங்கம் தோளக்கன் தொப்பி.
தெரியாது. என்னப்பா அப்படி சொன்னீங்க? என்ன அப்படி எப்படி தெரியுங்க? லேசா வாடகை அடிச்சிருக்கும்ல. வேண்டாப்பா, அது அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டே இல்ல கேட்டேன். கேட்கிறேன் நான், நீங்க சொன்னதானே எனக்கு தெரியும். மாட்டு தோல்ல ஆட்டு தோல்லையும் ஆட்டு தோல்லையும் சேர்ந்தது இந்த இது பண்ணிருக்கீங்க. ஏன்னா மனிதனுக்கு வந்து 6 அறிவு, ஆடு மாடு மிருகங்களுக்கு வந்து 5 அறிவு. சரி. அந்த மிருதங்க இசைக்கிறதுக்கு அந்த தோல் கண்டிப்பா வேணும். அதெல்லாம் வந்து இதை வச்சுதான் அவர் வாசிக்கணும், செவிக்கினிமையான சத்தத்தை கொடுக்கணும். ஆனா உயிரோட இருக்கும்போது உழைக்குது, ஆனா இறந்தது பின்னாலும் செவிக்கினிமையான சத்தத்தை கொடுத்து பாருங்க. அந்த பூ மாதாவுக்கு நன்றி சொல்லுவோம். என்ன இந்த தெய்வத்தினுடைய அருள் என்ன அப்படின்னா, இதனுடைய சத்தம் கேட்டாத்தான் அங்க வரும். எப்ப நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். எப்பா பாலு கேட்கலாமா? கேட்கலாம். என்னப்பா கூட சொன்னீங்களே, நீங்களாம் பேர சொல்ல என்னப்பா பாலுதாப்பா ஒரு உண்மையான பேரு. நாடகத்துக்கு வந்து சரவணா அதெல்லாம் கிடையாதுப்பா. அண்ணே இந்த மிருகத்துல எத்தனை கண்ணு இருக்கு? 48 கண்ணு. அருமையா சொல்றீங்க. வாழ்த்துக்கள். சிறப்பான முறையில் காவல்துறை அப்படியா? நமது அண்ணன் பாலனனுடைய மாணவனாகிய அன்பு தம்பி அவர்கள் ஆண்டோடு சேர்ப்பார்கள். தம்பி என்ன ஆண்டோடு வாசிக்க தெரியுமா தெரியாதா? நீ கண்ணை கட்டி வாசிற. கண்ணை கட்டி வாசிற. நீ அப்ப பேர் சொல்லிட்டு கண்ணை கட்டு சொல்லிட்டப்பா. உங்க வாத்தியார் முன்னாடி கொக்க முன்னாடி சொல்லுவேன். கட்டு வேணுமாப்பா வாசிக்கிறது? அதை கட்டு போட்டா தெரியாம கட்டு. மூக்கு கட்டுறாங்க. கையும் சேர்த்து கட்டுங்க. போக மாட்டேதியா? எத்தனைடா அது? ஒரு கை தட்டி கை கண்ணு கட்டி வாசிக்கிறான் பாருங்க. அவனுடைய அனுபவம். கண் கட்டி விட்ட அருமை சிறப்பான முறையிலே செய்திருக்கிறார்கள். சரி அருமை. இவருக்கு முறையிலே சிறப்பான முறையில் சீன்தானம் செய்யக்கூடிய அன்புக்குரிய அப்பா நமது புளியங்குளத்தை சேர்ந்த எம்ஆர்டி குருசாமி அவர்கள் தாளம் செய்வார்கள். அருமை சிறப்பான முறையிலே ஒளிபரிக்கும் எதிர்க்கூடிய ஜெயபாரதி ஆடியோஸ் அதில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கும் உரிமையாளர்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி. அதில் இந்த அவுற்று பகுதியில் ஒளிபரிக்க அமைகிறது ரொம்ப கஷ்டம். ஆமாம் மேலேந்தல் இருப்பிடம். ஆனால் அருமையான முறையில் ஒளிபரிக்க அமைத்திருக்கேன். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். ஏன்னா ஓயாமல் ஒவ்வொரு இதில் சொல்லுவாங்க, அதை ஏற்றுங்க, இதை இறங்க, அதை ஏற்றுக்கன்னு அந்த வெறுப்புலேயே
வண்டியிலே ஏற்றிட்டு போடுவாங்க ஜாமான்களை. என்னடா நிமிஷம் தாங்க முடியும் அப்படின்னு அருமையான ஒளிபரிக்க இருக்கின்றார்கள். பாடல் அதுக்கு தகுந்த மாதிரி அருமையான பாடல். நேற்று போன ஊரெல்லாம் ஒரு பாட்டு போட்டா மனுஷன் சாமியை சகிக்க முடியல. என்ன பாட்டு? ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு மைக்கப்புடி மாமனார் செருப்புலடி மாத்துக்க. நல்ல பாட்டு இல்ல இது பாட்டாயாது. தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்தினாரு. என்னையா அதெல்லாம் பாட்டாய கேட்க பாட்டு கேட்க முடியுதா? நீ வேற இல்ல தம்பி. இந்த மாதிரி பாடல்கள் இருக்க கவிஞர்களும் கலைஞர்களும் பிறந்த பொன்னாடு. சாதாரணமான நாடு இல்லது. என்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கவி எழுதி பாடக்கூடிய ஆட்கள் நம்ம ஆட்கள். பழைய பாடல் இப்ப போட்டார்ல அண்ணன் எப்படி பாட்டு போட்டார் பாத்தீங்களா? இது மாதிரி கேட்கறதுக்கு தான் நமக்கு நல்லா இருக்கும். அடே அப்பா எப்படி இருக்கு முருகனே நேரம் வந்து காட்சி தருவாரு. ஆனா இன்னைக்கு முருகன் ஓடி போயிடுவாரு. காரணம் என்னன்னு நம்ம பாடுற பாட்டை பார்த்தோன்னே அந்த மாதிரி இருக்குண்ணே. நம்ம கூட வந்து முருகன் ஏன் ஓடி போடாது எனக்கு தெரியும். தூக்கம் வந்துருச்சு. நீ வந்திருக்கேன் ஊதியம்னால பை காவியம்மா நெஞ்சின் ஓவியம்மா அதன் சீவியம்மா தெய்வீக காதல் சின்னம்மா காவியம்மா காவியம்மா நெஞ்சின் ஓவியம்மா அதன் சீவியம்மா தெய்வீக காதல் சின்னம்மா காவியம்மா. சிறப்பான முறையில் செய்திருக்கின்றார்கள். நல்ல ஆடியோ. அன்பு உள்ளதற்கு நன்றி. அண்ணே பக்கத்து வீட்டுல மாமியாளுக்கு மருமகளுக்கு சண்டை. சரி. இந்த மாமியாளுக்கு மருமகளுக்கு சண்டை வந்தா தன்னால பாத்தீங்கன்னா குடுமி முடிச்சு இழுக்கிறாங்க. குடி முடிச்சு இழுத்தாக்க போற வரவெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. நான் 3வது மாடியில் மொட்டை குடியோட குடிச்சு வந்து லவந்து ஒரு துண்டு எடுத்து கட்டிட்டு வந்து விலைக்கு விட வரேன். ஆமா விலைக்கு விட வந்தோன்னு இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் அன்புக்குரிய தம்பி நகைச்சுவை தென்றல் இம்மண்ணின் மைந்தன் நமது பி ரமேஷ் சிரிப்பு நடிகர் அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ராஜ நடிகர் எம்.எஸ். சுப்ராம் அவர்களுக்கும் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. எங்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்திய ஸ்ரீ அடைக்கலங்காத்தாயனார் மற்றும் 21 தெய்வங்கள் மற்றும் முனியப்ப சுவாமி கோவில் கும்பிடும் பங்காளிகள் அனைவருக்கும் எனது சார்பாக என் குடும்பத்தின் சார்பாக மற்றும் நான் சார்ந்துள்ள மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்களுக்கெல்லாம் மாலை அணித்து மறுவாதை செலுத்திய அடைக்கலம் காத்த ஐயனார் சாமி கும்பிடும் பங்காளிகள், முனியப்ப சாமி கும்பிடும் பங்காளிகள், என் சார்பிலும் என் குடும்ப சார்பிலும் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க கலைஞர் சார்பிலும் நன்றி நன்றி இழந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். குரவக்குளம் சத்துணவு பொறுப்பாளர்களுக்கும் அன்பு அப்பா சுப்பு முதலியார் இவர்கள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு ஒரு மிக தாழ்மையோடு கட்டிக்கொள்வோம். மற்றும் அதுக்கு அடுப்படியாக எங்களெல்லாம் உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளும் எடுத்து காட்சி அளிக்கும் அன்பு அண்ணா யூடியூப் சேனல் அண்ணா அவர்கள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு ஒரு மிக தாழ்மையோடு கட்டிக்கொள்வோம். சேனல் மகி மீடியா அண்ணா அவர்களுக்கு எல்லா கமிட்டி சார்பாக மற்றும் சாமி மூடும் மகால் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்தி. அதுக்கு அடுத்தபடியாக குரவக்குளம் சேர்ந்த பள்ளிக்கூடம் சத்துணவு பொறுப்பாளர் அன்பு சித்தப்பா சுப்பு முதலியார் மற்றும் செயலட்சி அவர் குடும்பத்தாருக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்தி. ஆடல்
அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, மதுரை சதுரம் கரூரை சேர்ந்தையும் நமது இந்த பிள்ளை பேர் என்னப்பா சுகந்தி அவர்கள் இவர்கள் மொழியில் டாக்ஸி காமிக்காக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள குழி விழுந்த செல்லம்மா நல்ல காரியமா செல்லம்மா. கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள குழி விழுந்த செல்லம்மா நல்ல காரியமா செல்லம்மா. வாடிப்பட்டி சந்தையிலே வாங்கி வந்த வகுக்கிறது எடினார் எடுத்து வந்த அருமை அருமை அருமை. ஏன்னா ஒரு நோக்கம் இருக்குப்பா. இப்ப நான் முதல்ல பாத்துட்டேன். அதானே நல்ல அருமை நல்லா பாடுறீங்களே. பொம்பளை பிள்ளை பேர் சொன்னேன். ஆமா ஆமா சரித்தேன். பிள்ளை நோக்கம் இருக்குல்ல. ஆமா ஆமான்றீங்க. எல்லாத்துக்குமே ஆமா ஆமாண்டா என்ன? நீங்க யாரை நம்பி வாழ்றீங்க? அது இப்ப தொழிலுக்கு வந்தப்பா. வீட்டுல இருக்கும்போது யாரை நம்பி வாழ்றீங்க? வீட்டுல அம்மா அப்பா மனைவி மனைவியை நம்பி, பெண்ணை நம்பி தானே வாழ்றீங்க. இந்த மரம்லாம் யாரை நம்பி வாழுது? மண்ணை நம்பி மண்ணை நம்பி வாழுதுல. இதான உலகம். மண்ணை நம்பி மரம் இருக்கு, கண்ணை சஞ்சலா உன்னை நம்பி நான் இருக்கேன். இருக்கு. என்ன எத்தனை ஊர்ல நாங்க சாப்பிடுறோம், பெருமைக்காக சொல்லல. அறுசுவை உணவுன்னா நம்ம அடைக்கலம் பார்த்தீங்கன்னா முனியப்ப சாமி கோயில தான். அருமையான சாப்பாடு, சிறப்பான கவனிப்பு, உணவளித்த கோவில் பங்காளிகளுக்கு சமையல் மாஸ்டர் ரங்குசாமி. டேய் அப்பா, அவர் கைக்கு மோதிரம் போடணுமையா? ஆனா மோதிரத்தை எடுத்து வர முடியும். இல்ல அருமையான மோதிரம், அருமையான சாப்பாடு, உண்மையிலே சமையல் செய்யக்கூடிய தயாரிப்பு அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி. வணக்கம். உணவளித்தது பெருமையா உண்மையிலே சொல்றேன். நான் சாப்பிட்ட லைட்டை சாப்பிட்டு எந்திரிச்சு போறோம். என்னதான் கிடா வெட்டி சோறு போட்டா கூட ஆனா அருமையான உணவு. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். கோவில் பங்காளிகளுக்கும் தயாரித்த மாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். அவ்வளோ நம்ம வேற இல்லையில அன்பு உள்ளவங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நிறைய ஊர்ல விளையாட்டு போட்டி பார்க்கிறோம். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விளையாட்டு போட்டி வைப்பாங்க. ஆனா கபடி விளையாட்டு வைக்கிறாங்க, கிரிக்கெட் விளையாட்டு, சிலம்பாட்டம், மல்யுத்தம் நிறைய இருக்கு. அம்மா நம்ம ஊர்ல இந்த ஆட்டி விளையாட்டு போட்டியை மாத்திட்டாங்க. என்னன்னா பழம் சாப்பிடுற போட்டி. பழம்னா என்ன? பழம்னா எடுக்கிற பழத்தை லாபம் வாய்க்குள்ள போட்டு முழுங்கிடணும். அதை கடிச்சு அடிச்சானா அவன் தோத்ததாக அர்த்தம். ஆனா கொண்டு வரது பூரா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழமா ஒவ்வொரு பழமா கொண்டு வரணும். ஒருத்தர் திராட்சை கொண்டு வந்தான், முழுங்கிட்டு போயிட்டான். இன்னொருத்தர் நாவல் பழம் கொண்டு வந்து அவன் கொட்டையோட முழுங்கிட்டான். ஆமா ஆமாண்ணே, இல்ல உள்ள போயிருச்சுல. ஏன்னா அவன் முழுங்கிட்டான். இன்னொருத்தன் வாழைப்பழம் கொண்டு வந்து அவனும் முழுங்கிட்டு போயிட்டான். ஒருத்தன் கொய்யாப்பழம் கொண்டு வந்து அவனும் சாப்பிட்டு போயிட்டான். ஒருத்தனுக்கு எந்த பழமே கிடைக்கல. அவன் அன்னாசி பழத்தை கொண்டு வரான். அன்னாசி பழத்தை கொண்டு வந்தா பழம் பெருசு, வாய் சிறுசு, புள்ள மேடையில் நின்று முழிக்கலாம். அப்ப நிபந்தனை என்னன்னா அப்படியே வாயில முழுங்கிடணும். எந்த பழத்தையுமே தோலை உரிக்காம உள்ள முழுங்கணும். அப்படி சொல்லு. அப்படின்னு அவன் ரெண்டு முடிச்சோடனே நடுவர் கேட்ட என்ன வரலாம் சாப்பிட்டு போற, நீ மட்டும் முடிக்க என்ன காரணம் அப்படின்னா, அண்ணே பழம் பெருசு வாய் சிறுசுல ரெண்டு பயில வந்து பழத்தை தள்ள சொல்லுங்க வாயில. அப்படின்னு அங்க கெதி செயலோட்டம் ரெண்டு பேரும் வந்து மண்டையை பிடிச்சி கடக்குன்னு இருந்தேன். படக்குன்னு கடவா கிழிஞ்சு போச்சு. கடவா கிழிஞ்சு கெக்கின்னு சிரிக்கிறான். ரெண்டு பக்கம் இப்படி ஒழுகுது. ஒழுகுனா கெக்கின்னு சிரிக்கிறான். ஊரே பார்த்து சிரிக்குது, அவனை பார்த்து அழுகுது. இல்லை என்ன ரத்தம் ஒழுகுது, எல்லாம் அழுவாங்க, நீ சிரிக்கிறீங்க, நுப்பாட்டா எதுக்குடா சிரிச்சு அப்படின்னு கேட்க.
அண்ணே எனக்கு பரிசு வாங்கணும்னு கவலை இல்லைண்ணே, கடவா கிழிஞ்ச பத்தி கவலை இல்லைண்ணே, ரத்தம் போனதை பத்தி கவலை இல்லை, அப்புறம் என்னப்பா உனக்கு கவலை அப்படின்னே? அண்ணே நான் அண்ணாச்சி பழம் கொண்டு வந்தேன், கடவா மட்டும் தான் கிழிஞ்சிச்சு, ஆனா எனக்கு முன்னாடி இருக்க பலாப்பழம் வச்சிருக்கேன், அவனுக்கு என்ன கிளிய போகணும் தெரியலன்னு அப்படின்னா. ஏன்னா அடுத்தவன் நினைச்சு தான் சிரிச்சிருக்கேன் ஒழிய நம்மளை நினைச்சு சிரிக்கல. அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் தன்னிலை அறியாதவன் அடுத்தவனுடைய நிலையை அறிய மாட்டான். எந்த வழியில நம்ம எப்படி வந்தோம் எப்படி இருந்தோம் அப்படின்னு நினைக்கணும். சங்கத்துல வந்து அட்வான்ஸ் போட்டு செருப்பு காணாம என்னைய தேடி வர ஊருக்கு நான் செருப்பே போட மாட்டேன் எப்பயுமே. அப்ப எப்படி எல்லாம் இருப்பாரு இவரு? அது தெரியுமா, அது ஓம்பொழப்பு. என்ன பண்ற ஒவ்வொருவனுக்கு அண்ணே இப்ப கொடைக்கானலுடைய உயரம் எவ்வளவு? ஏன்னா கொடைக்கானலுடைய மலை உயரம் எவ்வளவு? 3000 அடி உயரம். 3000 அடி உயரத்துல பஸ் மேல வந்துட்டு இருக்கு. அந்த படியில உட்காந்து ஒருத்தன் அழுதுட்டே வர்றான். அழுதுட்டே வரவே டிரைவர் சொல்றாரு, என்னப்பா தம்பி படியில உட்காந்து அழுதுட்டே இருந்துச்சு, உள்ள வாடா அப்படின்னு. அண்ணே நான் ஒரு பிள்ளைய காதலிச்சேன், அந்த பிள்ளை என்னை விட்டு இன்னொரு கல்யாணம் முடிச்சு போயிட்டா, இந்த பஸ்ல இருந்து குதிச்சு நான் சாக போறேன்னு இவன் சொல்ல உடனே டிரைவர் ஏழை ரூசு பிள்ளை பஸ்ல பிரேக் அந்த 10 நிமிஷம் ஆச்சு மொத்தம் சாவும் உட்கார பேசாம இருக்காரு டிரைவர். ஏன்னா அவர் 60 பேரை கொண்டு போய் இறக்குறது அவர் பெரும்பாடு. இப்படி ஒவ்வொன்றும் இருக்குண்ணே. இப்ப நீங்க வந்து செல்போன் வைக்கலாம் தம்பி. எனக்கு எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன? நம்ம வேன்ல வரும்போது எல்லாரும் சீட்ல உட்காந்துட்டு வந்தோம், வாசப்படியில அவனுக்கு பக்கத்துல இருக்கு எதுக்கு அப்படின்னாக்கா அவன் வந்து அவனுடைய கணக்கே வேற மாதிரி லெவல் பெயிலியர். அவனுக்கு எப்ப பார்த்தாலும் பெயிலியர் தான். டிரைவர் அப்படி சொல்லலையே. அவர் சொல்லல. காரணம் என்ன அப்படின்னா அவன் சொல்லணும் போல அவனுடைய முடிவை சொல்லியிருந்தாங்க சரியா இருந்திருக்கான். அது சரிதான், அப்படித்தான் இருக்கலாம். செல்போன் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கேன்? 13,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அது வாங்கினதா கலவாண்டதா கரெக்டா சொல்லு. சரி ஆமா, ஏன்னா நான் 35,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் தம்பி செல்போனு. ஆமாப்பா, நல்ல செங்கக்கல் தண்ணி கொடுத்தாங்க. 3 நாள் பேச 4 நாள் சங்கத்துல இருந்து போன் பண்ணிட்டாங்க, தம்பி நாடகத்தை கிளம்பி வாப்பா அப்படின்னாங்க. பேசிக்கிட்டே போனமே பாத்ரூம் ஜன்னல்ல வச்சுட்டு குளிச்சோட செல்ல மறந்துட்டு வெளியில வந்துட்டேன். வெளியில வந்த உடனே பாருங்க எங்க அப்பா தான் குளிக்க பாத்ரூம் போனவர் ரொம்ப நேரமா வரவே இல்லை. என்னமோ தெரியல, ஏன்னா ஆளக்கான ரொம்ப நேரம் கழிச்சு திட்டிக்கிட்டே வரா, அறுவட்ட உன லூசு பிள்ளை, இந்த பொல்லாத உலகத்துல என்னன்ற பிழைக்க போற அப்படின்னா. என்னத்தா அப்படின்னா, ஆமாடா ஒரு செங்கக்கல் தண்டி ஒரு சோப்பு ஒன்று வாங்கி பாத்ரூம் ஜன்னல்ல வச்சிருக்க, அதை போட்டு குளிச்சா நுழையும் வருதுல கரையும் இல்லை. இந்த சோப்பு எங்க வாங்கினேன்? மரியாதை கடைக்காரங்க கொடுக்கணும், உனக்கு முழக்கத்துல அடிச்சு போயிருந்தா எங்கத்தான் அந்த சோப்பு வாய்க்குள்ள ஊற கூட்டிட்டு போய் பாடுறான்னா உள்ள போய் பார்த்தா 30,000 செல்லு வாய்க்குள்ள ஊறிட்டு கிடக்குது. ஆமா, இந்த மாதிரி பொருள்கள்லாம் வாங்கி நம்ம நாஸ்தி பண்றோம். இந்த உலகத்துல எத்தனை தெய்வங்களை நம்ம வணங்கினாலும் உங்களிடத்திலே பப்பர் காமிக்காக நடித்துக் கொண்டிருக்கூடிய கொல்லப்பட்டி குமார் டி ஆர் தாசமுடைய மாணவனுமாகிய ஆறுமுகம் நான் உங்களிடத்திலே பப்பர் காமிக்காக நடித்துக் கொண்டிருக்கின்றேன். நன்றி, வாழ்த்துக்கள். தர்மம் என்பார், நீதி என்பார், சரித்திரத்தை சான்று வைப்பார், தாயன்பு பெட்டகத்தை சந்தியிலே எரிந்துவிட்டு தன்மான வீரர் என்பார், மர்மமாய் சரி புரிவார், வாய் பேச அவளைகளின் வாழ்வுக்கு நஞ்சு வைப்பார், கர்மவினை என்பார், கடவுள் மேல் குற்றம் என்பார், பிரமன் எழுத்தென்பார், கடவுள் மேல் குற்றம் என்பார். இந்த திண்ணை பேசு இது கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி, நம்ம ஒன்னாயிருக்கணும் அண்ணாச்சி, என்னாலும் உலகிலே மாட்டோம் வழிகள் இல்லாத நம் நாடு உண்டாக்கணும். ஜோதி தரிடம் நாம கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி.
ஆ